தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000க்கு மேல கடன் இருக்கு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு பிறக்கிற குழந்தை கூட கடன் சுமையோட தான் பிறக்க போகுது. அந்த அளவுக்கு மோசமான நிதி நெருக்கடியில இருக்கு தமிழக அரசு. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா கடந்த ஆட்சியில. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி அப்படி என்ன நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்தீங்கன்ற கேள்விதான் நமக்கு திரும்ப திரும்ப எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வாங்கின கடனே நம்ம இன்னுமே கட்ட முடியாம வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டு பல இஎம்ஐல நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல அரசாங்கம் வேற ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000க்கு மேல கடன் இருக்கு. இந்த கடன் எல்லாம் எப்படி வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க? நாம கட்டுற வரி, எல்லா வரியும் உயர்ந்து போகும். சாலை வரி, தண்ணீர் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, நில வரி, இந்த மாதிரி நம்ம அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எல்லாமே வரி மேல வரி போட்டு நம்ம கிட்ட இருந்து தான் அதை வந்து வாங்க போறாங்க. ஏற்கனவே விலைவாசி வந்து வந்து தொட்டுட்டு இருக்கு. விலைவாசி வந்து உயர்வு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனீங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களா? அந்த வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்தீங்களா? இல்ல தமிழ்நாடு முழுக்க இன்னுமே வந்து கல்வி வசதி இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்திருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அரசு பள்ளியில அது அதிகமான எண்ணிக்கையில வந்து சேர்ந்திருக்காங்க? ஏதாவது உங்ககிட்ட அறிக்கை இருக்கா? இன்னைக்கு தனியார் பள்ளிக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் வந்து ஒரு அரசு பள்ளிக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துலதான் அரசு பள்ளியோட தரம் இருக்கு. இல்ல அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்தி மாணவர்களின் எண்ணிக்கையை நீங்க உயர்த்திட்டீங்களா? எதுக்காக இந்த 10 லட்சம் கோடி கடன்? இல்ல இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பம் கூட ஒரு அரசு மருத்துவமனையை நோக்கி போய் சிகிச்சை பெறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த அரசு மருத்துவமனைக்கு போனா நம்மளோட உயிர் வந்து பாதுகாப்பா இருக்குமா, அங்க நமக்கு நல்ல தரமான சிகிச்சை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு. நீங்க அரசு மருத்துவமனையோட தரத்தை உயர்த்திருக்கீங்களா? நீங்க அரசு மருத்துவமனை எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்கீங்க. அரசு மருத்துவமனை இருக்கு, இலவச மருத்துவமனை இருக்கு. அதுல தரம் இருக்கா? நம்ம நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அரசு மருத்துவமனை நோக்கி அதிகமா இருக்கா? கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கினாலும் தனியார் மருத்துவமனையில போய் நம்ம நல்ல சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் மக்களோட மனநிலை. அட்லீஸ்ட் இந்த மனநிலையாச்சும் நீங்க ஏதாவது மாத்தி வச்சிருக்கீங்களா? உங்களோட அரசு மருத்துவமனையை நோக்கி மக்கள் பயம் இல்லாம வர்றதுக்கு நீங்க ஏதாவது இந்த 10 லட்சம் கோடியில செலவு பண்ணி தரத்தை உயர்த்திருக்கீங்களா? அதுவும் இல்ல. இன்னைக்கு எவ்வளோ மாவட்டங்கள்ல வந்து சாலை வசதி வந்து சுத்தமா நல்லா இல்ல. இல்ல தமிழ்நாடு முழுக்க தரமான சாலை வசதியை வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா 10 லட்சம் கோடி கடன்ல? அதுவும் கிடையாது. இல்ல தமிழ்நாடு முழுக்க தடையற்ற மின்சாரத்தை கொடுத்திருக்கீங்களா? எத்தனை பேர் மின்சாரம் வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு விவசாயிக்கு போதுமான மின்சாரம் இல்லாதனால அவன் தண்ணீரை பாய்ச்ச முடியாதனால எத்தனை பயிர் வந்து கருகி போயிருக்கு. இல்ல இந்த மாதிரி மின்சார வசதியை தான் நீங்க வந்து சிறப்பா பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த 10 லட்சம் கோடி கடன்ல? இல்ல தூய குடிநீர் நாட்டு மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பணக்காரனுக்கு கிடைக்கிற குடிநீர் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு வந்து அந்த குடிநீர் கிடைக்கிறது இல்ல. எல்லாருக்கும் ஒரு தரமான எல்லாருக்கும் தண்ணீர் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இந்த 10 லட்சம் கோடியில கடன் வாங்கி இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செஞ்சிருக்கீங்களா? எதுக்கு உங்களுக்கு 10 லட்சம் கோடி கடன்? எல்லாமே இந்த அற்ப இலவச திட்டங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும். 10 லட்சம் கோடிக்கு கடன் காரணமே இந்த இலவச திட்டங்கள் தான். இந்த அரசாங்கம் மக்கள் கேட்கிற உரிமையை கொடுக்கறது இல்ல. ஆனா இவங்களா ஒரு விஷயத்த வந்து இலவசம் இலவசம் சொல்லி திணிக்கிறாங்க. இப்போ ஒரு மக்களுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? கல்வி, மருத்துவம், குடிநீர், ஒரு பாதுகாப்பான சூழல். இதை நீங்க உருவாக்கி வச்சாலே போதும். ஒரு வேலை வாய்ப்பு, கல்விக்கேத்த வேலை வாய்ப்பு, வேலைக்கேத்த வருமானம், இதை கொடுத்தாலே அந்தந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திப்பாங்க. நீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்க தேவையில்ல, இலவச ஸ்கூட்டர் தர தேவையில்ல, மிக்சிக்கு தர தேவையில்ல, கிரைண்டர் தர தேவையில்ல, இந்த பக்கம் டிவி தர தேவையில்ல, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல. இதுல வேற ஒரு சில பெரிய பெரிய மேதைகள்லாம் சொல்லுவாங்க, இலவசம் வந்து கொடுக்கணும் தானே, இல்லாத மக்களுக்கு வந்து
இருக்கிறவனுக்கு பரவாயில்ல, இல்லாதவனுக்கு அந்த 1000 ரூபாய் பெருசு தானே. இல்லாதவனுக்கு அந்த 1000 ரூபாய் பெருசுதான். அதை இல்லைன்னு சொல்லல. எத்தனை வருஷம் ஒரு இல்லாதவன் இல்லாதவனாவே இருப்பான். இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 80 வருஷத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னுமா ஒருத்தன் இல்லாதவன் இல்லாதவனாவே இருப்பான். ஒருத்தன் இல்லாதவனா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த அரசாங்கம் தானே. அவன் இல்லாதவன் தெரியுதுல்ல. அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது இந்த அரசோட கடமை தானே. அதை பண்றது இல்ல. இங்க இல்லாதவன் இல்லாதவனா இருக்கிற வரைக்கும் தான் இங்க இருக்கிறவன் இருந்துகிட்டே இருக்க முடியும். இதுதான் பிரச்சனையே. நீங்க எல்லாம் எப்படி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அப்ப எங்களோட நிலைமெல்லாம் ஒருத்தன் படிச்சிடக் கூடாது, ஒரு பெரிய வேலைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா படிச்சா பெரிய பெரிய இடத்துக்கு வேலைக்கு போனா கேள்வி கேட்பான். அப்போ அந்த இல்லாதவனா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிறவனோட ஆட்டம் நல்லா இருக்கும். இதுக்காக மட்டும்தான் இந்த இலவச திட்டங்களை கொடுக்குறாங்க. இந்த இலவச திட்டத்தால நாடு நாசமா போனதை தவிர நாடு வளர்ச்சி அடையல. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காருல முதல்வர் விஜய் அவரு என்ன அப்படியே அந்த திமுக அதிமுக என்ன திட்டத்தை கொடுத்துச்சோ அதை அப்படியே ஈயடிச்சா காப்பியா அடிச்சு இவரும் ஒரு இலவச திட்டத்தை அறிவிக்கிறாரு. மாற்று அரசியல்னா என்னங்க? முதல்ல மாற்றம்னா என்ன? மாற்றம்ங்கிறது வெறும் சொல்லல்ல, அது ஒரு செயல். மாற்றம் அரசியல்னா அந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா ஒரு நேர்மையான அரசை கொடுக்கறது தான் மாற்று அரசியல். இப்போ அப்படி நடக்குதா? அந்த திமுக அதிமுக எந்த அளவுக்கு இலவச திட்டத்தை அறிவிச்சதோ அதோட மோசமான இலவச திட்டத்தை திரு விஜய் அறிவிச்சிருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஈரான்ல இருந்து நமக்கு நிறைய கச்சா எண்ணெய் வர வேண்டியது இருக்கு. இப்போ அவன் தடுத்து வச்சிருக்கிறான். இந்த மாதிரி சூழல்ல இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த போர் எல்லாம் தொடங்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமா தருவேன், அன்னபூர்ணா திட்டத்துல 6 சிலிண்டர் இலவசமா தருவேன்னு சொன்னாரு விஜய். எப்படி தருவாரு? உங்களால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறீங்களே, இதுதான் நீங்க கொடுக்குற மாற்றமா? இன்னைக்கு தங்கமே வாங்காதீங்கன்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு. 1 வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காது. இப்படின்னா என்ன? ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் பொருளாதார ரீதியா இந்தியா சந்திக்க போகுது. அதுக்கான அறிகுறிகள் தான் இது. நீங்க தாய்மாமன் சீரு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு பட்டு புடவை, பட்டு வேட்டி, காலேஜ் படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவனுக்கு 4000 ரூபாயா. ஆனா அந்த படிச்சு முடிச்சவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அவனே அந்த சம்பளத்தை வாங்கி அவனே அந்த வாழ்க்கைய பூர்த்தி பண்ணிப்பான். அதை பண்றதில்ல. ஒருத்தனுக்கு வேலை இல்லாம இருக்கிறவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து, ஒரு வருமானத்தை போட்டு கொடுத்து, ஒரு வேலை கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயம். இங்க அப்படியே நடக்குது. நீ படிச்சு முடிச்சியா, வீட்டுல இருக்கியா, உனக்கு ஒரு 4000 ரூபாய் தரேன், நீ வேலைக்கெல்லாம் போகாத. இந்த 4000 ரூபாய் எங்க இருந்து எடுப்ப? தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து. இந்த 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 பேருந்து கட்டணத்துக்கு எல்லாம் எங்க இருந்து வருமானம் எடுப்பீங்க நீங்க? நாங்க இலவச பேருந்தை கேட்கல, தரமான பேருந்தை கேட்கிறோம். நாங்களே காசு கட்டி பயணம் செஞ்சுக்கிறோம். நாங்க எங்களுக்கு கல்லூரி முடிச்சு இப்ப வீட்டுல வேலை இல்லாம இருக்கிற மாணவ இளைஞர்களுக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்ல, வேலை கொடுங்க. வேலை கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பளம் 10,000 ரூபாயோ 20,000 ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா அது ஒரு ஒரு மதிப்புக்குரிய வாழ்க்கைய நாங்க பாக்குறோம். இது எதுவுமே பண்ணாம இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு அந்த இலவச திட்டத்தை நிறைவேற்ற முடியாம எப்படி நிறைவேற்ற முடியும்? அரசு கிட்ட காசே கிடையாது. சீமான் அண்ணா தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் தமிழ்நாட்டு அரசுகள் 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வச்சிருக்கு, இதுக்கு மேல நீங்க இலவச திட்டத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் மோசமான நெருக்கடி தான், நிதி நெருக்கடி வரும்னு சொல்லி அண்ணன் சீமான் அண்ணா சொல்றாரு. அவரு ஒருத்தர் மட்டும் தாங்க தேர்தல்ல நேர்மையான வாக்குறுதியை கொடுத்தாரு. நான் இலவசமா நீரை கொடுக்குறேன், இலவசமா கல்வியை கொடுக்குறேன், இலவசமா மருத்துவத்தை கொடுக்குறேன், இதை தவிர நான் வேற எதுவுமே இலவசமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரு மட்டும்தான் நேர்மையா வாக்குறுதியை கொடுத்தாரு. மத்தவங்க எல்லாம் அப்படி கொடுக்கவே இல்லை. மக்களை எப்படி ஏமாத்தி ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தத்தளிச்சுட்டு இருக்குல்ல, இலவசம் இலவசங்கிற பேர்ல பல திட்டத்தை உருவாக்கி அதுல மோசடி பண்ணியிருக்காங்களே திராவிட கட்சிகள். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, எத்தனை எம்எல்ஏ எத்தனை அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல ஒரு கேஸை கொடுத்து
அவங்களோட எந்தெந்த முறையில அவங்க வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குங்க. உங்களோட அரசு கஜானாக்கு நிரப்பணும்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குங்க. அனாவசியமா தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்து வரிய வந்து உயர்த்தி பெட்ரோல், டீசல் இன்னைக்கு எவ்வளவு விலையில போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா எவனுமே வண்டி வாங்க முடியாது. பெட்ரோல் போட கூட காசு இல்லாம தான் திரும்பி போறான் போல இருக்கு. அத்தனை மக்களும் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? நாட்டு மக்கள் மேல வந்து வரிய வந்து உயர்த்த போறீங்க. காய்கறி விலை உயரும், பெட்ரோல் விலை உயரும், அரிசி பருப்பு விலை உயரும், எண்ணெய் விலை உயரும், தண்ணீர் விலை வந்து இன்னைக்கு வந்து தண்ணீர் எப்படி கிடைக்குது? காசு கொடுத்தாதான் தண்ணீர் கிடைக்குது. அந்த விலையும் உயர்ந்துட்டு இருக்கு. இப்படி இலவச திட்டங்களால குடுத்து நாட்டு மக்களை நாசமாக்கி வச்சதுதான் இந்த திராவிட கட்சிகளோட சாதனை. இந்த தாவேக அரசு என்ன பண்ணணும்? நீங்க வந்து அவங்க எங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை நீங்க எடுத்து அரசு கஜானாவை வந்து நிரப்பி நீங்க கொடுத்த திட்டங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றணும். எக்காரணம் கொண்டு மக்களோட வரி பணத்துல எடுத்து நீங்க இது பண்ணக்கூடாது சொல்லிவிட்டேன்.